ஒரிஜினல் கிராஃப்ட்ஸ். இட்ஸ் மீ சித்ரப்ரியா. இன்றைக்கி நம்ம இந்த டெரகோட்டா சீரீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோஸ் டிசைனில் ஒரு டெரகோட்டா ஜுவல்லரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மோல்டு எடுக்கணும். மோல்டு எடுக்காமலே பண்ணலாம், ஆனால் ஒவ்வொரு டிசைனும் பண்ண ரொம்ப லேட் ஆகும். அதுக்காக வந்து நான் மோல்டு எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஒரு கம்மல் வச்சு இல்லை மோல்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்தளவுக்கு வந்து கொஞ்சம் ஆழமாக ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டீட்டெயிலிங் கொஞ்சம் அழகாக வரும். அதுக்காக கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆழமாகவே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பேலன்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு இது வந்து ஒரு நாள் வெயிலில் வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏன் பேக் பண்ணுறோன்னா, பேக் பண்ணாமல் இருந்தோன்னா என்ன ஆகும் தெரியுமா, நம்ம இப்போ வந்து ஈரமண்ணை தானே வைப்போம். அப்போ என்ன ஆயிரும், மறுபடியும் வந்துட்டு ஈரம் படும். அப்போ அந்த டிசைன்ஸ் எல்லாம் அழிஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு அதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அந்த அச்சு விழுகும். இதுக்கான அந்த ரோஸ் டிசைன் அப்படியே வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சைடில் இருக்க அந்த வேஸ்ட்டான மண்ணெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லோரும் நைஃப் யூஸ் பண்ணுவாங்க, நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் யூஸ் பண்ணுறேன். எதுக்கானா இந்த நம்ம ரவுண்ட் ஷேப்பெல்லாம் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுவோம் நைஃப்பில். ஆனால் இந்த ஷீட் இருந்துச்சுன்னா அப்படியே ரவுண்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷீட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அதை முடிச்சதுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை போடணும். எதுக்கானா நம்ம அது கீர் ஒயர் கனெக்ட் பண்ணுவோம்ல, அதுக்காக ஓட்டை போடணும். நல்லா வந்து ஐபின் வச்சு நல்லா ஓட்டை போட்டு அதை 2-3 தடவை சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விடும்போது நம்மளுக்கு அந்த ஓட்டை இன்னும் பெருசாகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த மண்ணை விட்டு வெளியே கம்பி எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து காய வச்சு பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சினாலும் நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பிங்க் கலரு, அப்புறம் வந்துட்டு வேறு டைப் ஆஃப் ரெட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரோஸ் டிசைனுக்கு. ரோஸுக்கு மேக்ஸிமம் ரெட்டு தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெட்டு கொடுத்துருக்கேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கும்போது 2 கோட் அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2வது கோட்டிங் கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கீர் ஒயர் எடுத்துகிட்டு அதில் ஒரு கீர் லாக் போட்டு எப்பவும் போல் டைட் பண்ணிக்கிறேன். இது எப்படி டைட் பண்ணுங்கிறது நான் நிறையா ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தளவு ஹோல் வந்து சின்னதாக வேணுமோ பெருசாக வேணுமோ சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து கரெக்டான அளவில் வச்சு அந்த டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கோர்க்க வேண்டியதாங்க. வேறு எந்த வேலையுமே இல்லை. மற்ற ஜுவல்லரிஸை விட டெரகோட்டா ஜுவல்லரி வேலை வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆல்ரெடி நீங்கள் மோல்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ எனக்கு இது பண்ணவே ஒரு 2 மணி நேரம் தான் ஆச்சு. மொத்தமாகவே எல்லாமே நான் முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரோஸும் வந்து திரும்பாமல் பார்த்து போட்டுக்கோங்க. இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. சில இதெல்லாம் வந்து டேரக்ஷன் மாற்றாமல் கரெக்டாக போடணும். அதுக்காக வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். டேரக்ஷன் மாற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப பிரிச்சுட்டு போட வேண்டியதாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட் தடவை வந்து ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கா, பேக் சைடு பார்த்த மாதிரி இருக்கான்னு பார்த்து போட்டுக்கோங்க. பெரிய சைஸ் ரோஸ் வேணும்னா ஒரு 14 எடுத்துக்கோங்க. அதே சின்ன சைஸ் ரோஸ்னால் ஒரு 16 இருந்தால் போதும். நம்ம நெக் சைஸு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக ரோஸையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இடையில ஃபெவிகால் கொடுக்கணும். நம்ம ஏன் ஃபெவிகால் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்துட்டு ஒன்று வந்து முன்னாடியும் இன்னொன்று வந்து பின்னாடியும் அப்படி திரும்பாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபெவிகால் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் ஒரிஜினல் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் வந்துட்டு என்னை இன்னொரு வீடியோ பண்ண மோட்டிவேட் பண்ணும். ஒரு சின்ன ட்ராப் ஃபெவிகால் வச்சுட்டு அதை அந்த கார்னரில் வந்து சேர்த்தி ஒட்டிடுங்க. அவ்வளோ ஒட்டினாலே போதும், நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒட்டி முடிச்சுட்டு கடைசியில் வந்து அதே மாதிரி வந்து இந்த கீர் லாக் வச்சு டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பெருசாக வேலை எதுவுமே கிடையாது. உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் இந்த நாட் இருக்குது, கடையில் வாங்கின வச்ச நாட் இருக்குன்னா அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இந்த கடையில் வாங்கின நாட் இல்லை, நான் தான் இந்த ஜுவல்லரியை போட போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை யூஸ் பண்ணுறேன். இல்லை வந்து டக்குன்னு நீங்கள் உங்ககிட்ட எந்த திங்ஸுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுற பிகினர்ஸ் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எதுவுமே வந்துட்டு நான் வந்து காசு கொடுத்து வாங்கினேன்னா பெயிண்ட்டு காசு கொடுத்து வாங்கினேன், அப்புறம் இந்த பீட்டு காசு கொடுத்து வாங்கினேன், நூல், அவ்வளோதான். எல்லாம் சின்ன பொருள் தான் வந்து வாங்கியிருக்கேனே தவிர மற்றபடி பெருசாக வந்து க்ளேவும் வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல, வந்து வீட்லேயே தான் பண்ணது. அது எப்படி அந்த வீடியோ வேணுன்னா உங்களுக்கு சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அந்த க்ளே எப்படி செய்யணும், அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் எப்படி கொடுக்கணும் எல்லாமே நான் ஒவ்வொன்று ப்ரீவியஸாக ஒவ்வொரு கிளாஸ் போட்டிருக்கேன் பேக் பண்ணுறதுக்கு. ஃபுல் டெரகோட்டா சீரீஸும் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நூலை வச்சு அந்த எட்ஜில் வச்சு கட்டிட்டு மறக்காமல் ஃபெவிகால் போட்டுருங்க. இந்த கார்னரில் நான் ஏன் வந்து சென்டர் சைடில் ஃபெவிகால் போடுறேன்னா, நம்ம அந்த பீட்ஸ் வந்து கோர்க்கும் போது வந்து பெருசாக இருக்கும்போது ஈஸியாக உள்ளே போகாது. ஊசி போட்டு நூல் போட்டு கோர்க்கணும். அதே ஃபெவிகால் கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிருக்கும், அது ஈஸியாக கோர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கிட்ட இந்த கடைசியாக நம்ம டைப் பண்ணுவோம்ல அந்த பீட்டுக்கான ஒரு கோல்டன் பீட் தான் கொடுக்குறேன். இல்லை உங்ககிட்ட உட்டன் பீடு இருக்குது, அது எது வேணால் கொடுத்துக்கலாம். டெரகோட்டாலேயே வந்து வேற ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் இருக்குன்னா அதையும் கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை எது கொடுத்திங்கனாலும் நல்லாயிருக்கும்.
இருக்கும் இந்த ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த நம்ம போட்ட ஃபெவிகாலெல்லாம் காஞ்சி வரணும். அதுக்காக காஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த பின்னாடி அந்த டாஸில் தொங்கும் இல்லைங்களா, அது பண்ணுறதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா கையில் நல்லா போட்டு சுற்றிக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ அடர்த்தியாக வேணுமோ அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா சுற்றிட்டு அதை வந்து நடுவில் வச்சு கட் பண்ணிக்கணும். எதுக்காக நான் கட் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அந்த 2 கார்னரையும் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஜுவல்லரியோட அந்த சென்டர் பக்கத்தில் வச்சு மடித்து டைட் பண்ணி கட்டணும். அவ்வளோதான். இல்லை பெருசாக எந்த வேலையுமே இல்லை. இதே உங்களுக்கு வந்து வேறு கலர் பிடிக்கும் அப்படின்னா வேறு கலரும் போட்டுக்கலாம். இப்போ நான் ப்ரௌன் கலர் கயிறுக்கு ப்ரௌன் கலர் பின்னாடி டேஸ்லேயே கொடுக்குறேன். இதே பிங்க் கலர் கொடுக்கலாம். இல்லை ரோஸ் ரெட்டாக இருக்கிறதுனால ரெட் கலர் ரோஸ் கொடுக்கலாம். எது வேணால் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த எப்போவுமே இந்த நூல் யூஸ் பண்ணும்போது ஃபெவிகால் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் ஃபெவிகால் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம எவ்வளோதான் டைட்டாக முடிச்சு போட்டாலுமே அது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது லூஸ் ஆகும். அதுக்காக வந்து அதை சுற்றி கட்டிட்டு கொஞ்சம் எப்போ ஃபெவிகால் போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கார்னர் நான் கட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சமே வந்து ஏதாவது சின்ன சின்னதாக வந்து பிசுறு மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் ஓகே இது நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மெத்தட் ஓகே. இல்லை நான் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த கயிறு கடையில் விற்கிற கயிறு வாங்கி மாட்டிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. ஃபினிஷிங் பீஸ் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இயரிங்ஸ் மட்டும் பண்ணணும். இயரிங்ஸ் எப்படி பண்ணணும்னா, இதில் ஆல்ரெடி நான் செஞ்சு வச்ச ரோஸ்லேயே 2 பேலன்ஸ் இருக்குது. அந்த 2ல் வந்து பின்னாடி மட்டும் இந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு இந்த ஆணி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த பின்னு அதை வச்சுட்டு அதை ஒட்டிட்டா போதும். நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன். ஃபெவிக்விக் யூஸ் பண்ணலாம், இன்னுமே நல்லாயிருக்கும். ஃபெவிக்விக் அப்புறம் வந்து இன்னும் நிறைய டைப்ஸ் கம்மெல்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் இந்த ஐடியாஸ் வந்து ரொம்ப பேசிக்கான பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து செஞ்சு கற்றுக்குறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப யூஸாக இருக்கும். நாம் போயிட்டு எல்லாத்துக்கும் வந்து அதுக்கான பர்டிகுலரான அந்த திங்ஸே வாங்க முடியாதுல்ல. அதுக்காக நான் இந்த மாதிரி மெத்தட் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொருளெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஜுவல்லரி முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான் நம்ம ஜுவல்லரி பண்ணியிருக்கோம். இது கூட கம்மலும் பண்ணியிருந்தேன், அதை வந்து உங்களுக்கு காட்டலை, அவ்வளோதான். வந்துட்டு இப்போ ஜுவல்லரி முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.